இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணா அதுக்கப்புறமா வந்துட்டு அதித்தி சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம யோகி பாபு அண்ணா நடிக்கிற போட் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு எந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறமா நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா நடிச்சிருந்த ஒரு படத்துக்கான பார்ட் 2 வந்து எடுக்க போறாங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்தலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜே விஜய் அண்ணாவோட ஒய்ஃப் படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கையும் போது முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதித்தி சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, குட் நைட் அதுக்கப்புறமா வந்துட்டு லவ்வர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் சிம்பு தேவன் இவரு இப்போ வந்து நம்ம யோகி பாபு அண்ணாவை ஹீரோவா வச்சு அவர் எடுக்கிற படம் தான் வந்து போட். இந்த படமும் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வர சனிக்கிழமை, அதாவது வர ஜூலை 13ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த போட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான சொக்கா நானும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ரிலீஸ் வந்து ஆக போகுது. நம்ம ஜிப்ரான் அண்ணாவோட மியூசிக்ல இந்த படத்துக்கான இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் கண்ணன் இருக்கார்ல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா, ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆகிட்டு செமையா ஹிட்டான படம் தான் வந்து யுவன் தந்திரன். இந்த படமும் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் வந்து ஒரு சக்சஸான பிலிமா தான் வந்து இருந்தது. இந்த யுவன் தந்திரன் படத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தது. இப்போ என்ன அப்டேட் சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த யுவன் தந்திரன் இந்த படத்துக்கான பார்ட் 2 வந்து எடுக்க போறாங்க. ஆனா இந்த படத்துல நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணா வந்து நடிக்கல. அதுக்கு பதிலாக இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சமுத்திரகண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு தம்பி ராமையா, சரண், ரெடிம் கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த யுவன் தந்திரன் படத்துக்கான பார்ட் 2ல நடிக்கிறாங்க. இந்த படத்தையுமே வந்துட்டு நம்ம டைரக்டர் கண்ணன் சார் தான் இந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம தமன்னா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. இந்த யுவன் தந்திரன் இந்த படத்துக்கான பார்ட் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஆர்ஜே விஜய் அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்துட்டு ஒய்ஃப். இந்த படத்துல ஃபீமேல் லீடா நம்ம அஞ்சலி நாயர் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் இப்போ வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸை இப்போ வந்து அஃபிஷியலாவே வந்து சொல்றாங்க. இந்த ஒய்ஃப் படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஒய்ஃப் படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.